சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிச்சு இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசின முதலமைச்சர் விஜய் திமுக ஆட்சி மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சதால அவையில கடும் அமளி ஏற்பட்டுச்சு. முதல்வர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. முதலமைச்சரினுடைய முதல் சட்டமன்ற உரையின் முக்கிய அம்சங்களை இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தனது முதல் உரையை நிகழ்த்தினார். பல விஷயங்கள் பற்றி பேசினார். வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொன்னார். விஜய் மக்கள் இயக்கம் எப்படி அரசியல் இயக்கமாக மாறியது, கடந்து வந்த பாதை பற்றி விரிவாக பேசினார். தேர்தல் வாக்குறுதியை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்ன அந்த கோரிக்கையை போல மக்களிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டார். தன் மீதும் தாவேக அரசு மீதும் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்த முதலமைச்சரின் முதல் பேச்சில் அரசியல் அனல் பறந்தது. குறிப்பா பட்டியலின MLA-க்களுக்கும் பெண்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து நாங்க தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. மத்திய அரசுடன் எப்போதும் சுமூகமான அந்த போக்கெல்லாம் கிடையாது, நிர்வாக ரீதியா மட்டும்தான் இணக்கமாக இருப்போம், எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல கண்டிப்பா கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாரு. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சர் விஜய் மீதான விமர்சனம் பேசவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தானே, ஊடகங்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு கூட விமர்சனங்கள் இருக்கு. சமீபத்தில் டெல்லி பயணத்தின் போது கூட பார்த்திருப்பீங்க, டெல்லிக்கு வந்து தமிழக முதலமைச்சர்கள் யாரும் ஊடகங்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசாம போனது கிடையாது. இவர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் இன்னும் இதை பெருசுபடுத்தினாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் பேரவையில் அனல் பறக்க பதில் கொடுத்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை வந்து நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல் நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? மக்கள் பணத்தை என்னைக்குமே நாங்கள் தொடமாட்டோம், கடந்த ஆட்சியில் தொட்டவங்களையும் நாம் விடமாட்டோம் அப்படின்னு ஊழல் செய்தவர்களை பற்றி மறைமுகமாகவும் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டினார். கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. தற்போது நடப்பது கூட்டணி ஆட்சி. தமிழகத்தில் தேர்தல் முடிவு வந்ததும் தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. முதல்ல காங்கிரஸ், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வரிசையில் VCK, IUML கட்சிகளின் ஆதரவை கேட்டு கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் திமுக சொல்லித்தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததா ஒரு பேச்சு பரவலாக இருந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஸோ நடக்கிற ஆட்சியே திமுக தயவில் நடக்கிற ஆட்சிங்கிற விமர்சனங்களும் இருக்கு. இதையும் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் விஜய், ஆதரவு கொடுத்தவங்கெல்லாம் அவங்களா சுயமாக முடிவெடுத்து தான் வந்தாங்க, நீங்க தான் அனுப்பி வச்சீங்கன்னா அவங்களுக்கு நாங்க பதவி கொடுத்ததுக்கு ஏன் கதறீங்க அப்படின்னு கூட காட்டமாக கேள்வி எழுப்பினார். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே, அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம், ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே, மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
தேர்தல் பிரச்சாரத்திலேயே பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து பொதுவாக குட்டி கதை ஒன்று சொல்லுவார். அது ரொம்பவே பிரபலம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்ன குட்டி கதை சொல்ல போறார் அப்படின்னு தொண்டர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இந்த வரிசையில் சட்டப்பேரவையிலும் குட்டி கதை ஒன்றை சொன்னார் முதலமைச்சர் விஜய். அதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாம் இறுதியான போது அண்ணா அறிவாலயத்திலிருந்து அப்போதைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வெளியே வந்து காரில் ஏறுவதற்கு முன்பாக ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தார். தேர்தல் சமயத்தில் அது பயங்கர வைரலாச்சு. அதை அப்படியே முதலமைச்சர் விஜய் இமிட்டேட் செய்து காட்டிய போது சட்டப்பேரவை அதிர்ந்தது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யார் சொல்லுங்க. இந்த நேரத்தில் நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. முதலமைச்சர் விஜயின் முதல் உரையை கேட்டிருப்பீங்க. சட்டமன்றத்தில் ஊடகங்களை சந்திக்கிறதில்ல, பெருசாக பேசுறதில்ல, இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களுக்கு வந்து அவர் சட்டப்பேரவையில் பதிலடி கொடுத்தார். இந்த முதல் உரை எப்படி இருந்தது சார், உங்க பார்வை என்ன? இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஆணித்தரமான பேச்சு. அதாவது அவருடைய ரொம்ப தீர்க்கமான தெளிவான அவருடைய கொள்கை என்ன, மன்றத்திலிருந்து எப்படி தொடங்கணும், இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், இது எல்லாத்தையுமே அந்த ஒரு 30 நிமிஷ உரையில பேசியிருக்கிறாரு. மன்றத்துல நாங்க நலத்திட்ட உதவிகள் பண்ணோம், அதற்கு பிறகு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சோம், தேர்தலை சந்திச்சோம், ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியினுடைய முக்கிய நோக்கம் வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிற மோட்டோவை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் வைச்ச குற்றச்சாட்டுகள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின் தட்டுப்பாடு பிரச்சனை, இது ரெண்டையும் முக்கியமா அட்ரஸ் பண்ணி எதிர்கட்சிகள் நேற்று பேசினாங்க. அதற்கும் பதில் சொல்ல வேண்டிய இன்னைக்கு கட்டாயத்துல முதலமைச்சர் இருந்தாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அமைதியாக போன அந்த பேச்சு வந்து அந்த டாஸ்மார்க்கில் இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க, கட்சி நிதி வாங்குறாங்கன்னு சொன்ன பிறகு ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டு எதிர்கட்சிகள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. என்ன ஐடியாலஜிக்கலாக இந்த அரசாங்கத்தை நாங்க கொண்டு போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. பெரியாருடைய இந்த கடவுள் மறுப்பை தவிர்த்து மிச்சம் எல்லாம் அப்படியே இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி அண்ணாவினுடைய இருமொழி கொள்கைகளை ஃபாலோ பண்ணும். அதே நேரத்தில் சிஏஏ போன்ற விஷயங்களுக்கான எதிர்ப்பு, ஒரு மதசார்பற்ற அரசு அப்படிங்கிற விஷயத்தை, தமிழ் மொழிக்கான முன்னுரிமை, நீட் ரத்து, இதுல நாங்க எந்த விதமான சமரசமும் கிடையாது, அதை நோக்கி போவோம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசோடு இருக்கக்கூடிய அலுவல் ரீதியான உறவு வேற, கை கொடுக்கக்கூடிய அந்த உறவு வேற. அந்த அலுவல் ரீதியான உறவை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சார். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஐடியாலஜிக்கலாக எதிர்கட்சியில் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு அந்த 30 நிமிஷம் உரையில சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு சபை மரபை மீறுறாரு, ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசுறாரு, சினிமா விழாக்கள்ல பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சபையில் இப்படித்தான் பேசணும், இந்த தோணியில் தான் பேசணும், இந்த பாடி லாங்குவேஜ்ல தான் பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான விதியும் இல்லை. இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் சட்டமன்றத்துல ஒரு அடுக்குமொழி வசனம், செந்தமிழ் பேசி இப்படிங்கிற ஒரு சட்ட கட்டமைப்பை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து பல்வேறு தளங்கள்ல குறைந்தபட்சம் அவர் பேசிட்டு இருக்கப்ப 2 கோடி பேர் பாக்குறாங்க. பெண்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, இளைஞர்கள் பாக்குறாங்க, மிக ஆர்வமாக பாக்குறாங்க. அப்ப அவர்களுக்கான மொழியில்
அவர் பேசுறதுதான் சரியா இருக்கும். அந்த மொழியில் பேசித்தான் அவர் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கார். மீண்டும் மீண்டும் ரீல்ஸ் ஆச்சு, அது வந்து ஒரு இதுல நடத்துற மாதிரி சட்ட ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்க கூடாது. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சியில் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றாரு. நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்காக இப்ப நாங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து அதுக்கு ஒன்னான பண்றோம். போன உங்க ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல போடப்பட்டிருக்கு, சிங்கப்பெண் படை போடப்பட்டிருக்கு, மின்சார தட்டுப்பாடுக்கு நிறைய ரோந்து வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கு, சிறப்பு குழுக்கள் போடப்பட்டிருக்கு, இதெல்லாம் நாங்க சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகளாக இவங்க வந்து திருப்பி வந்து எங்களை அதுல திருப்தி இல்ல, இங்க விளக்கம் எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமா மாறி இருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை வெளிநடப்பு செய்தது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். சார், தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிறதான் பேசினாரு. இப்போ சட்டப்பேரவையிலும் அவர் குறிப்பிட்டு பேசும்போது நேரடியாக தாக்கினதும் சரி, மறைமுகமாக அட்டாக் பண்ணதும் சரி, முழுக்க முழுக்க திமுகவை தான் வந்து டார்கெட் பண்ணுறாரு. அப்போ அதிமுகவை பற்றி எந்த இடத்துலையும் பெருசாக அந்த அளவுக்கு குறிப்பிடல. அப்போ அந்த திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற நிலைப்பாட்டில் அவர் இன்னமும் உறுதியாக தான் இருக்காரா ஆட்சிக்கு வந்த பிறகும்? இல்ல, இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சி கூட கிடையாது. 2017 இருந்து 2026 வரைக்கும் நடந்த அத்தனை ஊழல் வழக்குகளையும் நாங்க தோண்டி எடுக்க போறோங்கிறார். அப்ப 2017 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா இருந்தாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சியில் இல்ல, 5 வருஷமா ஆட்சியில இல்ல. அப்ப அந்த ஆட்சியில் நடந்த ஊழல் வழக்குகளை நாங்க தூசி தட்டி எடுக்க போறோங்கிறார். அப்ப இன்னைக்கு வலுவான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை நோக்கித்தான் அவர் ஒரு அரசியல் பண்றாரு. ஏற்கனவே அவங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டாரு. திமுக விஸ் தாவேகா அப்படிங்கறதா அவர் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடும் கூட இப்பயும் அந்த நிலைப்பாடுலாம் பேசுறாரு. இப்ப சட்டப்பேரவை முடிந்த கையோடு வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான திட்டம், அதுக்கு 755 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியாகிருக்கு. அப்ப இதை வந்து ஏன் பேரவையில் அறிவிக்காம தனியா ஒரு அறிவிப்பா இது வெளியாகுது? பேரவையில் அறிவிச்சிருந்தா இன்னும் மக்களுக்கு கவனம் பெற்று இருக்கும் இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா கவனம் பெற்றிருக்கோம். ஆனா அந்த 1 கிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அது ஒரு விவாதமா மாறி முக்கியமான விவாதங்கள் அங்க பேச முடியாம போயிருமோங்கிறதுனால கூட இதை தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி அதை பத்தின விவாதங்களா போயிருக்குமே. இப்ப முக்கியமா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு இது ஒரு தலைப்பா மாறி இருக்குமாங்கிறதுக்காக வேணா எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு போல எப்படியாவது திருப்பி ஒரு கூட்டம் நடக்கத்தான் போகுது, அப்போ அதை பத்தி விவாதிக்கலாம் இல்லையா? நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முதல் உரை வந்து இவ்வாறாக பல்வேறு விஷயங்கள் வந்து கவனம் பெற்றது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்தடுத்த மாதங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகளை எந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க. முதல் கட்டமாக தாய்மாமன் அந்த தங்க மோதிரம் திட்டம் வந்து ஏற்கனவே ஒரு 5 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த வரிசையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பற்றிய அறிவிப்பும் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்ததாகவே வந்து சொல்லிட்டாங்க. அதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரமானது வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் இன்னும் எந்தெந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிறார் என்று மக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுவது குறிப்பிடத்தக்கது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.